reading ஆதியாகமத்தின் புஸ்தகம் the book of Genesis. 4ஆம் அதிகாரம் Genesis 6ஆம் 7ஆம் வசனம் சீக்கிரம் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் நீ மேன்மை நன்மை இல்லையோ? செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன்னுடைய வாசற்படியிலே படுத்திருக்கும். இங்க ரெண்டு நடத்துகிறதை பார்க்கலாம். We find two sorts of leading. ரெண்டு பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தார். Both these people came to the temple. அல்லது தேவனுடைய சமூகத்துக்கு வந்தார். They came to the presence of God. அல்லது தேவனை ஆராதிக்க வந்தார்கள். They came to worship God. தேவனுக்கு காணிக்கை செலுத்த வந்த ரெண்டு பேர் Came to give their offerings to God. ஒருவனை தேவன் அங்கீகரித்தார், God acknowledged one. ஒருவனை தேவன் அங்கீகரிக்கல. And God never acknowledged the other. உடனே அவனுடைய முகநாடி வேறுபட்டது. Immediately his countenance fell. அவனுக்குள்ளே ஒரு சின்ன எரிச்சல் உண்டாயிற்று. There was wrath. பாருங்க, எரிச்சல் உண்டான உடனே அங்கே கர்த்தருடைய வசனம் வருகிறது. The moment when he was filled with wrath, கர்த்தர் உடனே சொல்றாரு, and God says, ஏப்பா எரிச்சல் உண்டாயிடுச்சு? why are the wrath? ஏன் முகநாடி வேறுபட்டது? Why is the countenance fallen? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? If thou doest well, shall thou not be accepted? ஆண்டவர் உடனே அவனுக்கு நேரே வருகிறார். Immediately God appears before ஆனா him. நீங்க வாசித்து பாருங்க, அவன் அந்த வார்த்தை கீழ்ப்படியல்ல. He never obey the word of God. அந்த எரிச்சலுடைய ஆவி தனக்குள்ளே வந்த போது அவன் உடனடியாய் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்திருப்பானால் காயினுடைய சரித்திரம் வேறு விதமாய். The spirit of wrath came to him. Had you ஆனால் obeyed the words இன்னைக்கு of இந்த God, காயின் அலைந்து திரிகிறவனாக மாறி போனான். we find Cain wandering about. ஏன் அலைஞ்சு திரிஞ்சப்பா? Why does he wander? நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. You're the child of God. இந்த உலகத்திலே புருஷனால் மனைவியினால் பிறந்த the first born. You're the first child born of Adam and நீ Eve. எவ்வளவு மகிமைக்கு உரியவன். You pertain to the நீ glory of எவ்வளவு God. கனத்துக்கு பாத்திரவான். You pertain to ஆனா நீ honor. இப்ப என்ன செய்கிறாய்? What are you doing? உன் வாழ்க்கையிலே நிலையற்று அலைந்து கொண்டிருக்கிறாய். Your life became the life of a ஏன்பா wanderer. அலைகிற? Why do you wander? வாழ்க்கையில தன் தம்பியை பற்றி எரிச்சல் வந்த உடனே தேவன் அவனோடு பேசினார். When anger came concerning his brother, நன்மை God செய். started. Do நன்மை செய். do good. நன்மை செய். Do good. நீ நன்மை செய்தால் If you do இந்த பலியினால் இந்த காணிக்கையினால் வந்த மேன்மையை காட்டிலும் நான் உன்னை மேன்மையா வைப்பேன். I will exalt you more than the blessings through the offering. நான் சொல்லுவேன், I will tell ஒரு you. எரிச்சலால காயின் நடத்தப்பட்ட பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய மறுத்தான். When Cain was led by the spirit of wrath, Cain disobeyed the word of God. பாருங்க, தேவன் நடத்துகிறார். Look, God leads him. தேவனுடைய வார்த்தை நடத்துது. The word of God is leading. ஏன் அந்த வழியில அவன் நடக்க முடியல? Why was he not able to walk in that அவனுடைய path? உள்ளத்திலே உள்ள எரிச்சல். The anger that was there in his heart. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear children of God, நம்ம நினைக்கணும், நம்மளை எரிச்சல் நடத்துகிறதா அல்லது கர்த்தருடைய வார்த்தை நடத்துகிறதா? whether it's anger that is leading us or the word of God that is இந்த leading us, உலகத்தில் நீங்கள் மேன்மை அடைய வேண்டுமானால் that you may attain excellence in this world, நான் சொல்லுவேன், I will tell you, எது சரி எது தவறு என்று அல்ல, what is not what is correct or what is கர்த்தருடைய wrong. வசனத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். I surrender myself to the word of God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, The word of God பொல்லாப்பு says, செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். you need not need the spirit of wrath to do சங்கீதம் evil. 37:8 சொல்லுகிறது, எரிச்சல் என்ன செய்யும்னா Psalms உன்னை 37:8. பொல்லாப்புக்குள்ள நடத்திரும். Wrath would lead you to evil. கர்த்தருடைய வேதம் The சொல்லுகிறது, word of God says, எபேசியர் 4ஆம் அதிகாரம் Ephesians 4 26 27 வசனங்களை நீங்கள் Ephesians வாசிப்பீர்களானால், 4:26-27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் பாவம் செய்யாதீர்கள். செய்யாதிருங்கள். சூரியன் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பதாக உன் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக எரிச்சல் தனிய கடவது. வசனம் முற்று பெறல, அரைப்புள்ளி தான் போட்டிருக்கு. So only the colon is mentioned there. Let not the sun இந்த go வார்த்தை down. முடியல. The word is not yet. எரிச்சல் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாக தனிய கடவது. Let not the sun go down upon your wrath. பிசாசுக்கு என்ன செய்யாத?
இடம் கொடாத. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, Never give place to the நீ devil. சூரியன் அஸ்தமிச்ச பிறகும் உன் இருதயத்துல எரிச்சலை வச்சிருந்தா அடுத்தது உள்ள வரப்போறது யாரு கேட்டா பிசாசு இடம் கொடுத்துறாத. So once the sun sets and if there's anger in you, next the devil would step inside. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எரிச்சலை எவ்வளவு நேரம் அனுமதிக்கிறார்னா சன்செட் வரைக்கும் தான். So in a man's life, he can allow anger நீ even up to அதோடு sunset. நீ படுக்கைக்கு செல்லுவாயானால் If you go and lie down- அடுத்தது உன்னை ஆள போகிறது தேவன் அல்ல, பிசாசு. What is going to control you? It's not God, it's the devil. நீ ஒரு பிசாசின் பிள்ளையாக மாறி You would போவாய். become the child of the devil. தேவனுடைய நடத்தலை நீ இழந்து போவாய். You will lose the leading of God. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? What is the word தேவனால் of God? அபிஷேகம் பெற்றவன் சவுல். Saul is anointed by God. அவன் ஒரு தீர்க்கதரிசி. He's a prophet. வேதம் சொல்லுகிறது The word of God கர்த்தருடைய ஆவி உன்மேல் வருவார். The spirit of God would நீ come upon தீர்க்க you. தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாக நீ மாறுவாய். You would prophesy and would become a different man. மனுஷர்களில் இருந்து வேறுபட்ட ஒரு மனுஷன். You will be separated from ஆனால் mankind. வேதம் சொல்லுகிறது The word of God ஒரு நாள் தாவீதை பாடுகிறதை கேட்டான். So he asked David to sing. அவனுடைய இருதயத்தில் எரிச்சல் வந்தது. The wrath came in his heart. அவன் முகநாடி வேறுபட்டது. His countenance fell. முடிவு என்ன தெரியுமா? And what was the end thereof? தேவன் விலகினார். Find God departing தேவன் from Saul. விலகினார். God departing from him. அவன் மேல் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை அலக்களித்தது. An evil spirit sent by God started troubling Saul. அன்பான கர்த்தருடையவர்களே, Dear children of God, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களே, those who receive the Holy Spirit, பாஷைகளை பேசுகிறவர்களே, those who speak in tongues, தீர்க்கதரிசிகளே, those who are prophets, போதகர்களே, நீங்கள் யாரானாலும் சரி, whoever you may be, உங்கள் இருதயத்திலே யாரை குறித்தோ எதை குறித்தோ நீங்கள் எரிச்சலை உள்ளே வளர்ப்பீர்கள் ஆனால் ஆபத்து உங்களுக்கு. if you would allow wrath or anger to grow in your heart, it would lead you to danger. தேவனுடைய ஆவியானவர் எரிச்சலின் ஆவி இருக்கிற இடத்திலே வாசம் பண்ணுகிறது இல்லை. The spirit of God would never dwell where there is the spirit of wrath. அவர் விலகி விடுகிறார். He would depart. அடுத்தது என்ன நடக்கிறது? Next what ஒரு happens? பொல்லாத ஆவியினுடைய ஆளுகை நடக்கிறது. The domain of an evil spirit enters you. இவனை பாருங்கள், Look, கொலைவெறி பிடித்தவனாக murderous spirit. அவனை அழித்தே தீர வேண்டும். Somehow I'm going to kill him. அவன் சுற்றி திரிகிறான். He's wandering here and there. சவுலேவனுடைய அபிஷேகம் என்ன? Saul, what about your anointing? இப்போ தேவனுடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்கவில்லை. You know, he's not able to receive the word of God. முடிவு என்ன தெரியுமா? You know what was the end ஒரு thereof? அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடி போறான். He went to women of who's dealing in அவனுடைய முடிவு sorcery. என்ன தெரியுமா? What about the end? ஒரு அருமையான பிள்ளை யோனத்தான். Jonathan was a ஒரு wonderful child, நல்ல குடும்பம். a wonderful family. கில்பவா மலையில எல்லாம் ஒரே நாள்ல குடும்பமா செத்து On கிடக்குறாங்க. a single day, they were slain and destroyed in Mount Gilboa. சவுலே, உன் குடும்பத்துக்கு ஏன்பா இந்த கதி? Saul, what happened to your family? ஏன் உன் பிள்ளைகள் எல்லாம் செத்து கிடக்குறாங்க? Why your children are dead? ஏன் உன் பிள்ளைகள் எல்லாம் அழிஞ்சு போய் கிடக்குறாங்க? Why your children perish? இன்றைக்கு அந்த சவுல் எழுப்பின்னு சொல்லுவான். Today, if Saul would rise, he would say, நான் தலைமையில அடிச்சிட்டு சொல்லுவான், he would hit his தேவன் head. என்ன இதுக்கு அழைக்கவே இல்லை. God had never called me for this. தேவன் என்ன அழைக்கவே இல்லை. God never called me for this. அமலேக்கியரை அழிக்கிறதுக்காக, பெலிஸ்தரை அழிக்கிறதுக்காக தேவன் என்ன தெரிஞ்சு கொண்டார். God chose me to ஆனா destroy யாரை Amalekites and அழிக்கணுமோ Philistines. அவங்க கையாலேயே நான் அழிஞ்சு போயிட்டேன். So he was destroyed by ஏன்பா those அழிஞ்சு who... போயிட்ட? Why you were destroyed? அந்த எரிச்சலின் ஆவிக்கு நான் இடம் கொடுத்தேன். I gave room to the spirit of anger. ஆனா அதே வேளையில At the same time, இவன் துரத்துறான் பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. glory and honor be to the name of அந்த God. சவுலே சொல்லுகிறான். Saul 1 himself. சாமுவேல் 24 அதிகாரம் 1 Samuel 24 chapter 17-18 வாசிங்க. 17 and 18. நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நீ எனக்கு நன்மை செய்தாய். நானோ உனக்கு தீமை செய்தேன். யாருக்கு நன்மை செய்தாய்? To whom did he do good? நான் உனக்கு தீமை செய்தேன், பட் நீ எனக்கு நன்மை I செய். have rewarded the evil, but thou hast rewarded me good. அதன் முடிவு என்ன? What was the end? வாசிங்க. நீ எனக்கு நன்மை செய்ததை நீ எனக்கு நன்மை செய்ததை இன்றே விளங்க பண்ணினாய். இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கர்த்தர் கொடுத்தும் என்னை உன் கையிலே ஒப்பு கொடுத்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. நீ என்னை கொன்று போடல. ஒருவன் தான் மாற்றானை கண்டுபிடித்தால் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமாய் விடுவானா? நீ விட்டுட்ட.
You have இன்று நீ stand. எனக்கு செய்த நீ எனக்கு செய்த நன்மைக்காக நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். ஹalleluya. Wherefore the Lord நீ reward you. யாராயிருவ? நீ யாராயிருவ? What நீ would you ராஜாவாயிருவப்பா. What you would become? எரிச்சல் அடைந்த ராஜா செத்து கிடக்குறான். This, நன்மை செய்த வேலைக்காரன் ராஜாவா உட்கார்ந்திருக்கான். we find the servant who has done good. கர்த்தர் அவனை உயர்த்தினார். It's God who exalted David. அவன் யார் தெரியுமா? You know who is he? தீமைக்கு நன்மை செய்தான். He did good for evil.